ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எக் மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கூட இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் பேஸ்ட்டு. வெங்காயம் தக்காளி 1-2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வதங்கினதும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வதக்கி விட்டுட்டு இப்போது எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கறி மசால் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ திரும்ப கடாயில் அளவாக கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ 2 பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே பட்டை கிராம்பு ஆட் பண்ணக்கூடாது, அளவாக ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நான் ட்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக அது பொரிஞ்சு வந்ததும் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நுர கட்டுற ஃபார்மில் வரட்டும். இந்த டைமில் நான் ஒரு 4 எக் எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே இதில் உடச்சி ஊற்றினோம்னா தான் அந்த கிரேவியெல்லாம் உள்ளே போயிட்டு உங்களுக்கு மசாலாவாக நல்லா ஃபார்ம் ஆகி மசாலா எக் கறியாக நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாலு எக்கையும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு எக்கு அப்படி உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு விட்ருங்க. அப்படியே கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா லைட்டாக எடுத்து ஒரே ஒரு தடவை இப்படி கலந்து மட்டும் விடுங்க. நடுவில் நீங்கள் உடச்சி ஊற்றுனுமே கலந்து விட்டிங்கன்னா அது ஃபுல்லாக எக்கு ஃபுல்லாக உடஞ்சிரும், திரில்லாக ஆயிரும். நம்மளுக்கு அந்த ஃபார்ம் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை கலந்து விட்டிங்கன்னா இப்படி உங்களுக்கு நல்லா பஃபியாக உங்களுக்கு உள்ளே நல்லா மசாலா அப்சர்வ் ஆகிருக்கும். ஒரு டைம் கலந்து விட்டுட்டு திரும்ப அப்படியே விட்டுருங்க, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நான் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதான். கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி அப்படியே பீஸாக இருக்கும், சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இது தோசை, இட்லி, சப்பாத்திக்கெலாம்
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன் பாருங்கள். சைடில் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக நிறைய சப்பாத்தி எடுத்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம், சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், சிம்பிளாகவும் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.